வணக்கம் அண்ட் வெல்கம் டு தமிழில் தேடல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்துக்கு எதிரே அமைய இருக்கக்கூடிய கிளாம்பாக்கம் ரயில்வே நிலையம், ரயில்வே ஸ்டேஷன் கட்டுமான பணி எந்த அளவில் இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். இந்த இடத்துல தான் ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். இது ஊரப்பாக்கத்துலேருந்து வண்டலூர் போகும்போது எடுத்தது, லெஃப்ட் சைடு. இப்போ பாருங்கள், முன்னாடியெல்லாம் இடம் தான் ரெடி பண்ணியிருந்தாங்க. இப்போ மண் கொட்டி ட்ராக் அளவுக்கு மண்ணை லெவல் பண்ணிட்டாங்க. பாருங்கள், வண்டி கூட நிற்குவாங்க. இது மார்னிங்கில் எடுத்ததுனால ஒர்க் பண்ணல. உங்களுக்கு பாருங்கள், நல்லாவே தெரியும். இந்த லெஃப்ட் சைடு பிளாட்ஃபார்முக்கு மண் ஃபுல்லாக கொட்டிட்டாங்க. இது வந்து ஏப்ரல் மாதம் 2025 திறக்கிறதுக்கு சொல்லிகிட்ருக்காங்க. அதுக்குள்ளே ரெடி பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் அந்த பிளாட்ஃபார்மு, பேவர் பிளாக்கு, சிமெண்ட்டு, அந்த ஷெட்ரு அதெல்லாம் போட வேண்டிய வேலை தான் இருக்குது. ஓகேங்களா? இது லெஃப்ட் சைடு நல்ல பெரிய பிளாட்ஃபார்மு தான் வருதுன்னு நினைக்கிறேன். இது வந்து வண்டலூருக்கு போகக்கூடிய ஒரு பிரிட்ஜ் ஒன்று, ஊரப்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் ஒரு புது பிரிட்ஜ் இருக்கும். அது வரையும் இந்த பஸ் இது வருது. இந்த பக்கமும் வருதா என்னென்னு வேலை முழுசாக முடித்தா தான் தெரியும். இது நம்ம பழைய வீடியோ, லாஸ்ட் வீடியோவில் எடுத்தது. அப்போ தான் ஆரம்பிச்சிட்டு இருந்தாங்க. ரெண்டு பக்கமும் அப்போ தான் கீழே லெவலில் பாட்டம் லெவலில் ஓடிருந்தாங்க. இப்போ மண் நிறைய ஃபில் பண்ணியிருந்தாங்க. அப்போ வீடியோ டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அதுக்கு தான் அது லாஸ்ட் மந்த் எடுத்த சீனையும் கொஞ்சம் போடுறேன். பாருங்கள், லாஸ்ட் மந்த் லெஃப்ட் சைடில் பாருங்கள், நிறைய இதெல்லாம் போட்டுட்டு இருந்தாங்க. லெஃப்ட் சைடில் ஃபுல்லாக மண் கொட்டி வச்சுருந்தாங்க ஆல்ரெடி. அதே மாதிரி இப்போ ரைட் சைட்லேயும் கொட்டிட்டாங்க. இது வந்து வண்டலூர்லேருந்து ஊரப்பாக்கம் வரும்போது லெஃப்ட் சைடு. ஓகேவா? இப்போ புது வீடியோ இன்றைக்கி எடுத்தது. இதில் உங்களுக்கு பாருங்கள், நல்லா தெரியும். பாருங்கள், அப்போவே போட்டுட்டாங்க. ஸோ அதில் முடிக்காத இடத்துக்கெலாம் முடிச்சிருக்காங்க. ஆனால் இதுக்கு மெயின் ரோட்லேருந்து எப்படி பாலம் கட்ட போகிறாங்கன்னு தெரில. அதை அடுத்தடுத்த வீடியோவில் அப்டேட் கேட்டு போடுவாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்த அப்டேட் என்னென்ன வீடியோ கிடைக்கும். நன்றி, வணக்கம்.